கன்னிராசி என்பர்கள் கன்னிராசிக்கு அதிபதி புதன். புதன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ஒரு பெருமாளினுடைய ஞாபகம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய கடன் அப்படின்றது உங்களுடைய லைஃப் டைமா டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கடன்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கடன் வாங்குறது, அடுத்து கிரெடிட் கார்டு வாங்குறது, இல்ல ஒரு பர்சனல் லோன் போடுறது, இப்படி மாத்தி மாத்தி அந்த கடனையே வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். அப்போ இந்த கடனை எங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு வழியே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட் கடனா நீங்க வச்சுக்கணும். அதாவது எல்லாத்துக்குமே கடன் வாங்கி செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு ஹோம் லோன் இருக்கு அப்படின்னா ஹோம் லோன் மட்டும் வச்சுக்கணும். அது தவிர நீங்க பர்சனல் லோன் போடுறது, ஜுவல் லோன் போடுறது, வீட்டுல நாகரிக பொருட்களை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கிரெடிட் கார்டுல நீங்க வாங்கி பணத்தை இப்படி சேர்க்கும் போதுதான் அந்த கடனுடைய அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்க போகுது. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த 2 வருடங்களாக நிறைய கன்னிராசி என்பர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு படிப்புகள் எல்லாம் படித்து அந்த படிப்புகளுக்கு ஏற்ற திறமைகளுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமோ ஒரு வேலை வாய்ப்போ கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். எல்லா நாலேஜும் இருக்கு, எல்லா சர்டிபிகேட்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு, பட் வேலை மட்டும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேலை கிடைச்சாதான் எங்களுக்கு எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட சில கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும். எங்களுக்காக எங்களுடைய பெற்றோர்கள் அங்க இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருந்து இவர்கள் ஏதாவது பணம் சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பலாம் அப்படின்னு போனவங்க இப்ப ஊர்ல இருக்கிறவங்க சம்பாதிச்சு இவர்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு தூரம் வந்தோம்? ஒரு கடல் கடந்து எத்தனையோ ஆயிரங்கள் தொடர்ந்து, அதாவது 1000 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து வந்து இங்க வந்து நம்ம ஒரு நல்ல வேலை பார்த்து நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற பல வகையான ஒரு கனவுகளோட வந்த நபர்கள் இப்ப இவர்களை காப்பாற்றுவதற்காக அங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு மனவேதனையான ஒரு விஷயம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. இது எல்லாமே இந்த பராபவ வருடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வருடத்துல கிடைக்கக்கூடிய வேலை கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 10 வருடங்களுக்கும் உங்களுக்கு நிரந்தர தன்மையை கொடுக்க போகுது. இதனால நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சி, உங்களுடைய சொந்த ஊர்ல நிறைய ஒரு சொத்துக்களை வாங்கி கட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிகளை கண்டு ஊரே மெச்சக்கூடிய அளவிற்கு, ஊரே கண்ணுபடக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மன ரீதியான சில குழப்பங்களும் முழுமையாக தீர்ந்துரும். ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறான முடிவுகளாக இருக்குமோ அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள்ல நீங்க போராடிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த வருடத்தோட உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருடங்கள்ல திருமணங்கள் ஆகி விவாகரத்துகளும் ஆயிருக்கும். எவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் வேற எந்த ராசி என்பவர்களுக்கும் நடக்காது அப்படின்னு இவர்கள் தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இனிமே வாழ்க்கையில வாழ்றதுக்கு உண்டான வழி கிடைக்காது அப்படின்ற மாதிரியாக இருக்கு. அந்த பாதைகள் எல்லாமே இந்த பராபவ வருடத்துல உங்களால உருவாக்கப்பட போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாதைகள் இல்லாமல் ஒரு இருட்டறையில இருக்கிறீங்களோ அதே மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். நீங்களே உங்களுக்கு உண்டான வாழ்க்கை பாதையை அமைச்சுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய கன்னிராசி என்பர்கள் இப்பதான் வேலைக்கு போய் அந்த வேலையிலயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றத அனுபவிச்சிருப்பாங்க. அது எல்லாமே தீரப்போகுது. அரசாங்க தேர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்க போகுது. வருடம் ஆரம்பிக்கும் போது உயரதிகாரிகளால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது போக போக உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த சில அமைப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே
எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தொழில் ரீதியான சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறவங்க, தொழில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, சில தொழில்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.